அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னத்த செஷனை வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம சென்ட்ரிங்கோட ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடி இதயத்தை ராஜியோட இதயத்தோட கனெக்ட் பண்ணி அவரோட ஹெல்த்துக்கு பிரார்த்தனையோட இந்த செஷனில் மாஸ்டர் நம்மளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க விருப்பப்படுறாரோ அதோட சரியான புரிதல் எனக்கு கிடைக்கட்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோட ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உட்காருவோம். கண்களை மெல்லமா திறந்துக்கலாம். பிரதர் வாய்ஸ் கொஞ்சம் ஃபீபிளா இருக்கு. இப்ப கேக்குதா சிஸ்டர்? கிளியரா இருக்கா? இப்ப கிளியரா இருக்கு. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போற தலைப்பு இந்த சரண்டர். இன்னைக்கு ஸ்லைட்ஸ் எல்லாமே வந்து இங்கிலீஷ்ல இருக்க போகிறது, ஆனால் நான் பேசுறது தமிழ்ல இருக்கும். ஸோ தமிழ் நீங்க வந்து கேட்டுக்கலாம். அது வந்து இங்கிலீஷ் புரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஸ்லைட்ஸை பார்த்தா அவங்களுக்கு வந்து புரியும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சரணாகதி அப்படிங்கிற ஒரு தலைப்பை பற்றி தான் நம்ம வந்து இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ இந்த சரணாகதி, இந்த மொத்த ஸ்லைடுலேயே சரணாகதின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு தலைப்புலேயே வந்து ஒரு ஹிண்ட் வந்து அதில் வந்து இருக்குது. ஏன்னா சரண்டர் த ஆர்ட் ஆஃப் சீசிங் அப்படின்னு வந்து அதுதான் வந்து தலைப்பு. ஏன்னா சரணாகதி அப்படின்னா நான் அப்படிங்கிறது இல்லாமல் போகக்கூடிய ஒரு ஒரு விஷயம்தான் சரணாகதி. ஏன்னா இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம வந்து பேச போகிற விஷயங்கள் எல்லாம் நானுங்கிறது எப்படி நம்ம வந்து இல்லாமல் போகணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். செகண்ட். இப்போ இதில் மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சரணாகதியில் இப்போ நான் சரணாகதி எப்படி அடையிறது அப்படின்னு தாஜி கிட்ட ஒரு ஒரு அபியாசி வந்து என்ன கேள்வி கேட்குறாரு. இந்த சரணாகதி நிலையை எனக்குள்ள நான் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு வந்து அவர் வந்து கேட்குறாரு. ஸோ அவர் அப்போது சிரிச்சுட்டே என்ன சொன்னாருன்னா, இப்போ நீங்கள் போய் உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட நான் உன்னை எப்படி காதலிக்கிறது அப்படின்னு நம்ம வந்து கேட்டால் என்ன நடக்கும்? குடும்பத்திலேயே வந்து இப்போ என்ன பிரச்சனை நடக்கும்? ஸோ அதே மாதிரி தான் சரணாகதியும். ஏன்னா இப்போ இந்த நான் அப்படிங்கிறது இல்லாமல் போகக்கூடிய ஒரு என்ன ஒரு ஒரு கண்டிஷன் தான் சரணாகதிங்கும் போது, நான் சரணடைகிறது எப்படி அப்படிங்கிறது, நான் இதை செஞ்சு சரணடைய முடியும், நான் இப்படி பண்ணி ஒரு ஆக்ஷனை செஞ்சு நான் வந்து சரணடைய முடியும் அப்படிங்கிறது அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இது எப்படி நடக்கும் அப்படின்னா, எப்படி பூ வந்து மொட்டு மலர்ந்து ஒரு பூவாக வந்து ஆகிற மாதிரி அது ஒரு நேச்சுரலாக அது நடந்தால் மட்டும்தான் அந்த சரணாகதி ஒரு உண்மையான ஒரு சரணாகதி மாற முடியும். உண்மையான ஒரு சரணாகதி ஒரு நிலையா நம்மளுக்குள்ள அது வந்து மாற முடியும். ஸோ அதை இப்போ ஆனால் இந்த சரணாகதி அப்படிங்கிற ஒரு என்ன டாப்பிக்கை நம்ம வந்து கேட்கும்போது நம்மளுக்கு இந்த சரணடைகிறது அப்படிங்கிற ஒரு தலைப்பே நிறைய பேத்துக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்குள்ள வந்து உருவாக்குது. ஏன்னா இப்போ நம்ம என்ன வெள்ளைக்காரங்க வந்து நம்ம இந்தியா என்ன நாடை வந்து அவங்க வந்து தாக்குனாங்க, நம்ம இங்கிருந்த ராஜாக்கள் எல்லாம் அவங்க கிட்ட வந்து சரணடைஞ்சாங்க, பிரிட்டிஷர்ஸ் கிட்ட சரணடைஞ்சாங்க. அப்படி நம்ம சரணடைகிறது அப்படிங்கிறதே நம்ம மனசுல நம்ம புரிதல் வந்து மெட்டீரியல் லைஃபோட அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம வந்து சரணடைகிறத பற்றி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்பவுமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் எப்பவுமே நம்மளுக்குள்ள வந்து ஒரு தடை இதயத்துல வந்து வந்துட்டே இருக்கும்.
ஸோ ஏன் இதோட காரணம் என்னன்னா, இப்ப இந்த மெட்டீரியல் லைஃப்ல இப்ப இந்த என்ன போர்ல நம்ம வந்து சரணடையறது அப்படின்னா, என்னன்னா என் கையில இருந்த சக்தி எல்லாம் வந்து இல்லாம போயி, அவங்க என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் நம்ம வந்து செஞ்சு, எனக்கு இப்ப என்ன அவங்களோட ஒரு வேலைக்காரனா இருக்கிறது தான் இந்த சரணடையறது அப்படின்னா, அந்த ஒரு கண்ணோட்டம் தான் நெறைய பேருக்கு வந்து இந்த சரணடையறது அப்படிங்கிற வார்த்தையிலேயே எனக்கே தெரியாம எனக்குள்ள ஒரு ரெசிஸ்டன்ஸ் வர்றதுக்கு காரணமே, என்ன புரிதல் சரணடையறதுன்னா அப்படிதான் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து இருக்கு. ஆனா ஆன்மீகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சரணடையறது அப்படிங்கிறதுக்கு கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டான ஒரு அர்த்தம் தான் இருக்கு. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சரணடையறது இந்த ஆன்மீக சரணடையறதுல, அது வந்து என் இதயத்துல வந்து அளவு கடந்த ஒரு அன்பு, அளவு கடந்த ஒரு எக்ஸ்பான்ஷன் எனக்கு வந்து மாஸ்டர் மேல வரும்போது, எனக்கு நேச்சுரலா எனக்கு என்ன அவர்கிட்ட தோன்ற ஒரு உணர்வு தான் அந்த சரணடையறது அப்படிங்கிறது. ஏன்னா இது வந்து கண்டிஷனல் கிடையாது. ஏன்னா இப்படி நம்ம வந்து எனக்கு நீங்க இது குடுத்தா மட்டும் தான் நான் உங்ககிட்ட இப்படி இருப்பேன். எனக்கு வந்து நீங்க வந்து இந்த பிளெஸ்ஸிங் குடுத்தா இப்படி இருப்பேன். அப்படிங்கிற ஒரு கண்டிஷனலான ஒரு சரண்டர் கிடையாது. கம்ப்ளீட்டா அன்கண்டிஷனலா, நேச்சுரலா எனக்குள்ள இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் தான். அதே சமயத்துல இப்ப மத்த சரணடையறதுல, இப்ப நம்ம வந்து மெட்டீரியல் லைஃப்ல சரணடையறது அப்படின்னா, அதுல வந்து பாத்தீங்கன்னா, இருந்த சொத்தெல்லாம் வந்து அவங்க வந்து யார் வந்து தாக்குறாங்களோ, போர்ல யார் ஜெயிக்கிறாங்களோ, அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா, இந்த சரணடையறதுல வந்து இந்த ஆன்மீக சரணடையறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அதுல நீங்க வந்து எதுவுமே லூஸ் பண்ண முடியாது. அது வந்து எல்லாமே அவரையே அவர் வந்து நம்மளுக்கு வந்து குடுக்க தயாரா இருக்கிற நிலையில, அத நம்ம உள்வாங்கிக்க கூடிய ஒரு நிலை தான் இந்த ஆன்மீக சரணாகதி அப்படிங்கிற ஒரு நிலை. ஏன் இந்த சரணாகதி அப்படிங்கிறது முக்கியம்? நம்ம ஆன்மீக பயணத்துல சரணாகதி அப்படிங்கிறது ஏன் நம்ம வந்து அந்த ஒரு நிலை, அந்த ஒரு கண்டிஷன் எனக்குள்ள நான் வந்து வளர்க்க வேண்டிய ஒரு என்ன அவசியம் என்ன? அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் ராமச்சந்திரால நீங்க இந்த வட்டங்கள் நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. மொத்தம் 23 வட்டங்கள் இருக்கு. அதுல என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வெளிப்புற வட்டங்கள், மாயையோட வட்டங்கள் 5, இந்த ஆணவத்தோட என்ன வட்டங்கள் 11, அதே மாரியே இந்த ஒளி வட்டங்கள் 7 அப்படின்னு வந்து மொத்தம் 23 வட்டங்கள் அதுல வந்து இருக்கு. ஸோ இப்ப இதுல நீங்க வந்து பார்த்தீங்கன்னாவே, இந்த ஆன்மீக பயணத்துல மிகப்பெரிய நம்மளுக்கு வந்து தடைகள் அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, 11 நம்பர் இருக்கிற வட்டங்கள் எது இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஆணவத்துக்கு தான் மிகப்பெரிய வந்து என்ன தடை வந்து ஆன்மீக வளர்ச்சியில நமக்கு வந்து மிகப்பெரிய தடைங்கிறது அதில தான் இருக்கு. ஏன்னா, நம்ம இந்த ஹார்ட் ரீஜன கிராஸ் பண்றது ஈஸி. ஆனா, மைண்ட் ரீஜன கிராஸ் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாதுன்னு மாஸ்டரே வந்து பல இதில வந்து என்ன சொல்லியிருக்காரு. ஸோ, இப்ப இந்த ஆணவத்த நம்ம கிராஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன வழி? எனக்குள்ள அந்த சரணாகதி, அந்த ஓவர்வெல்மிங் அன்பு எனக்குள்ள மாஸ்டர் மாஸ்டர் கிட்ட நம்மளுக்கு வந்து வந்தா மட்டும் தான், எனக்கு அந்த எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆணவம் அப்படிங்கிறது குறையறதுக்கு உண்டான ஒரே வழி என்ன அப்படின்னா, இது ஒண்ணு தான் வழி. இந்த சூஃபிசத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அதுல வந்து இந்த சின் அப்படிங்கிறது, பாவம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு என்ன டெஃபினிஷன் வந்து இருக்கு. அந்த என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க கடவுள விட்டு என்ன விலக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அது வந்து பாவம் அப்படின்னு வந்து அதுல வந்து சொல்லுவாங்க. ஸோ என்ன கடவுள்ல இருந்து அந்த சென்டர்ல இருந்து என்ன விலக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாயை, அதே மாதிரி இந்த ஆணவம். ஆனா இப்ப இந்த மாயை, இந்த ஆணவம், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அதுதான் நான் அப்படின்னு நினைச்சு நான் அத புடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும், நான் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே பாவமான ஒரு விஷயங்கள் தான். அதே சமயத்துல அந்த அன்பும், சரணாகதியும் எனக்குள்ள நான் வந்து கொண்டு வரும்போது, இது எல்லா தடைகளையும் நான் வந்து அகற்றி, அந்த எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தெய்வீகத்து கூட நான் வந்து ஒண்ணாகறதுக்கு உண்டான ஒரு வழிய வந்து நான் உருவாக்குறேன். ஸோ தாஜி இத பத்தி பேசும்போது, சரணாகதிய பத்தி பேசும்போது, ஒரு எக்ஸாம்பிள் அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்த வந்து அவர் வந்து ஷேர் பண்ணாரு. ஒரு இன்னும் கொஞ்சம் வயசானவரு. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 60, 70 வயசு இருக்கும் அவருக்கு. ஒரு அபியாசி வராரு. தாஜி கிட்ட வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா அவர வந்து மீட் பண்ணிட்டு, அவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, "அ எனக்கு வந்து இருந்தது ஒரே ஒரு பொண்ணு. அவளோட கல்யாணம் எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சு. என் வாழ்க்கையும் வந்து எல்லா விதத்திலயும் வந்து சுமூகமா போயிட்டுருக்கு. நான் இனிமேல் என்னோட வாழ்க்கைய முழுசா உங்களுக்கு வந்து அர்ப்பணிக்கணும் அப்படின்னு நான் வந்து விருப்பப்படுறேன்." அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்போ தாஜியும் சந்தோஷமா, "வாங்க, நீங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க." அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்றாரு.
ஒரு 3 மாசம் போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அதே அபியாசி திரும்பவும் வர்றாரு. ஆனா இந்த தடவ ரொம்ப ஒரு ஒரு துக்கத்தோட, ஒரு கோவத்தோட தாஜி கிட்ட வந்துட்டு, அவரு என்ன சொல்றாருன்னா, "எனக்கு வந்து உங்க மேல நம்பிக்கையே வந்து போயிடுச்சு" அப்படின்னு வந்து சொல்றாரு. இப்ப தாஜி கேட்கிறாரு, "என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, அவர் என்ன சொல்றாருன்னா, "என்னோட மனைவி வந்து உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. நான் அப்போ உங்ககிட்ட நெறைய பிரார்த்தனைய நான் வந்து நெறைய பண்ணுனேன். ஆனா பண்ணுனதுக்கு அப்புறம் அவங்க வந்து தவறிட்டாங்க." அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்றாரு. ஸோ, இப்ப இது என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பலர் நம்மளுக்குள்ள சரணாகதி இருக்கு அப்படின்னு நம்ம வந்து நெனைச்சாலும், அது வந்து ஒரு கண்டிஷனல் சரணாகதியா மட்டும் தான் இருக்கு. எனக்கு புடிச்ச விஷயங்கள் நடந்ததுன்னா, நான் வந்து ஒரு சரணாகதி நிலையில நான் வந்து இருக்கேன். எனக்கு புடிச்ச விஷயங்கள் நடக்கல அப்படின்னா, அது வந்து அந்த சரணாகதியும் கிடையாது, நம்பிக்கையும் கிடையாது, மாஸ்டரும் கிடையாது, மிஷனும் சரியில்ல, பிராக்டிஸும் சரியில்ல அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நான் வந்து வரேனா? இப்ப இந்த ஒரு சைக்கிள் இப்ப இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஆகுதுன்னா, நம்ம எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகாதப்போ என்ன ஆகுதுன்னா, எனக்குள்ளேயே நான் வந்து ஒரு தடை என்னையே புரொடெக்ட் பண்ணிக்கிறேன். என்னமோ இது வந்து சரியில்ல. நான் வந்து எதிர்பார்த்த மாரி இல்ல. அப்படிங்கும்போது எனக்குள்ளேயே நான் ஒரு புரொடெக்டிவ் மென்டாலிட்டி எனக்கு கொண்டு வரேன். எனக்குள்ள இருந்து மாஸ்டர் கிட்ட இருந்து நான் அகலப்படுறேன். எனக்குள்ள டிஸ்டன்ஸ நான் வந்து இன்கிரீஸ் பண்ணிட்டே போறேன். இந்த அகலங்கள் ஜாஸ்தி ஆகும்போது, எனக்குள்ள இருக்கக்கூடிய அன்பு மாஸ்டர் மேல இருக்கக்கூடிய அன்பும் குறைஞ்சுட்டே வருது. அந்த அன்பு குறையும்போது என்ன ஆகுதுன்னா, ஈவன் டிரான்ஸ்மிஷன் மாஸ்டர் நம்மளுக்கு வந்து குடுக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் கூட அது வந்து நம்மளுக்கு வந்து இல்லாம போகுது. இதே பிரச்சனை தான் இப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உறவுகள்லயும் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களும் இதே தான். ஏன்னா, இப்போ ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இப்ப என்ன புதுசா ஒரு பையனும் பொண்ணும் கல்யாணம் பண்ணும்போது, பல எதிர்பார்ப்புகளோட வர்றாங்க. அந்த லவ் மேரேஜா இருந்தாலும் கூட, அந்த எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தி ஆகாதப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து அவங்களுக்குள்ள வந்து புரொடெக்ட் பண்ண தொடங்குறாங்க. அவங்க வந்து நான் வேற, நீங்க வேற அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள வருது. அந்த தூரங்கள் ஜாஸ்தியாகுது. அவங்களுக்குள்ள இருந்த அன்பு. ஏன்னா அந்த லவ் மேரேஜ் பண்ணி என்ன அன்பு ஜாஸ்தியானதுனால தான் வந்து அவங்க வந்து கல்யாணம் பண்ணணும்னு நெனச்சாலும், அந்த அன்பே வந்து இல்லாம போகுது. ஸோ இந்த இது வந்து எல்லா உறவுகளுக்கும் இந்த விஷயம் வந்து அப்ளிகபிள் ஆகும். நம்ம ஆன்மீக உறவாகட்டும், நம்ம லௌகீக வாழ்க்கையில் உண்டான உறவுகளாகட்டும், இந்த எதிர்பார்ப்புகளோட இருக்கக்கூடிய ஒரு அன்பு அப்படிங்கிறது, அது நீண்ட நாள் நிலைக்கக்கூடிய ஒரு அன்பு கிடையாது. ஏன்னா, அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆச்சுன்னா, அந்த அன்பு இருக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகலைன்னா, அந்த அன்பு வந்து இல்லாத போகக்கூடிய அன்பு அப்படிங்கிறது, ரொம்ப நாள் வந்து நீடிக்கக்கூடிய ஒரு என்ன பொசிஷன் அதுக்கு வந்து கிடையாது. ஸோ, நம்ம எந்த மாதிரி ஒரு அபியாசி அப்படிங்கிறது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நான் வந்து ஒரு டிரான்சாக்ஷனல் என்ன சீக்கரா? இல்ல அத்தென்டிக் சீக்கரா? டிரான்சாக்ஷனல்னா வரவு செலவு பார்க்கக்கூடிய ஒரு என்ன நான் வந்து இத்தனை நேரம் தியானம் பண்ணுனேன் அப்படின்னா, எனக்கு நீங்க வந்து இந்த ஒரு வரம் நீங்க எனக்கு வந்து குடுத்துருக்கணும். இந்த ஒரு பிளெஸ்ஸிங் நீங்க எனக்கு வந்து குடுக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புல நான் உட்காரக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷனல் அதுதான் வியாபார ரீதியான ஒரு மென்டாலிட்டி நம்ம வந்து தியானத்திலேயே நம்ம வந்து கொண்டு வரோம். ஆன்மீக வாழ்க்கையிலேயே நான் கொண்டு வரக்கூடிய ஒரு என்ன அபியாசியா நானு. இல்ல என்ன நான் வந்து அன்கண்டிஷனல் லவ். என் இதயத்துல வந்து அன்பு மட்டும் தான் இருக்கு மாஸ்டர் கிட்ட. எனக்கு என்ன கிடைச்சாலும் மாஸ்டர் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும், எனக்கு வந்து கிடைக்காத விஷயங்களும், கிடைச்ச விஷயங்களும் எல்லாமே எனக்கு வந்து சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயமா, ஒரு ஓப்பன் ஹார்ட்டடா கிடைக்கக்கூடிய அத்தனையுமே ஏத்துக்கன்னு கொள்ற ஒரு மனப்பான்மையோட, என்னால எனக்கு வந்து மாஸ்டருக்காக என்ன செய்ய முடியும்? அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நான் வந்து அந்த ஆன்மீக உறவு எனக்கு வந்து இருக்கா? அப்படிங்கிற ஒரு டிஸ்டிங்ஷன் எனக்குள்ளேயே நான் பார்க்க வேண்டியது அவசியம். ஏன்னா நான் என்ன ஒரு கண்ணோட்டத்துல தட் இஸ் நான் வந்து இந்த வியாபார ரீதியான கண்ணோட்டம் இருக்கக்கூடிய ஒரு சீக்கரா இருந்தேன் அப்படின்னா, ரொம்ப நாள் நம்ம வந்து இந்த மிஷன்லயும் இருக்க முடியாது. இந்த பயிற்சிய நம்ம வந்து பண்ண முடியாது. இந்த மாஸ்டரையும் நம்மனால ஏத்துக்க முடியாது. ஸோ ஆனா அதே அன்பு ரீதியா நம்மளுக்கு வந்து போகும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு வந்து எது நடந்தாலும் ஏன்னா ஆப்போசிட்டான விஷயங்கள் நடந்தாலும், ஏன்னா நம்மளுக்கு வந்து நல்லது நடக்கும்போது மட்டும் தான் அப்படின்னு இல்லாம, ஆப்போசிட்டான விஷயங்கள் நடந்தாலும் என் இதயத்தில இருக்கக்கூடியது அந்த ஒரு கிராட்டிட்யூட் மட்டும் தான் இருக்கும். எனக்கு வந்து மாஸ்டர் மேல நம்பிக்கை அப்படிங்கிறது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை மட்டும் தான் வந்து இருக்கும்.
ஸோ இதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இந்த ஞான யோகம், கர்ம யோகம், பக்தி யோகம் அப்படின்னு நம்ம வந்து 3 விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஞான யோகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உயர்ந்த நிலை அடையக்கூடிய இந்த ஞானம் கத்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் நாலேஜபிளா இருக்கக்கூடிய ஒரு மனிதனை தான் நம்ம வந்து ஒரு பிராமின் அப்படிங்கிற வார்த்தை அதுல இருந்து தான் வருது. ஸோ அவங்கள தான் பிராமின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா அதே சமயத்துல இந்த ஞானம் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு அகங்காரம் அவங்களுக்கு வரும்போது என்ன ஆகுன்னா, அந்த உயர்ந்த நிலையிலிருந்து அவங்க வந்து கீழே விழும்போது அவங்கள தான் நம்ம வந்து பிரம்ம ராட்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி நீங்க வந்து இந்த என்ன கர்மயோகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, கர்மயோகி உயர்ந்த நிலையை அடையக்கூடியவங்கள கர்மயோகின்னு சொல்லுவோம். அதே அவங்க வந்து இந்த ஆணவம் அடைஞ்சு நான் செய்யறேன் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்துல வந்து எல்லாம் செய்ய தொடங்குனாங்கன்னா, அவங்க வந்து யோக பிரஷ்ட் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லுவோம். ஆனா பக்தி யோகத்துல மட்டும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து அன்பின் மார்க்கம். அதுல மட்டும் கீழே விடுறது அப்படிங்கிறது அது வந்து நடக்கவே நடக்காது. ஏன்னா அது வந்து உறவே வந்து அன்போட உறவு. அதுல இப்படிதான் நடக்கணும், அப்படிதான் என்ன நடக்கணும்னு எந்த எதிர்பார்ப்புமே இல்லாத ஒரு உறவு தான் அந்த உறவு. அதுதான் இப்ப இந்த லேலா மஜ்னுவோட ஒரு கதை வந்து இருக்கும். அது எப்படின்னா, இந்த லேலா அவங்க வந்து என்ன உணவு வந்து பரிமாறிட்டு இருப்பாங்க. இந்த இந்த கோயிலுக்கு வெளியில இந்த அன்னதானம் பண்ற மாதிரி அவங்க அன்னதானம் பண்ணிட்டு இருப்பாங்க. கியூல நிறைய பேர் நின்று என்ன அவங்க கிட்ட இருந்து உணவை வாங்குவாங்க. ஸோ ஒருத்தங்களா போவாங்க. இப்போ இந்த மஜ்னு அப்படிங்கிறவரும் அப்படியே வந்து போறாரு. போய் எல்லாத்துக்கிட்டையும் லேலா வந்து அன்பா பேசுறாங்க. ஆனா மஜ்னு மட்டும் போகும்போது அவங்க வந்து முகத்தை திரும்பி அவங்கள வந்து ஒழுங்கா பார்க்காம அவங்களுக்கு வந்து உணவு போடுறாங்க. ஸோ அப்போ கூட இருந்தவங்க வந்து கேட்குறாங்க, நீங்க 2 பேரும் என்ன லவ்வர்ஸ் அப்படின்னு நினைச்சேன். நீங்க என்ன அவங்க என்ன லேலா உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு கேட்கும்போது, எல்லாத்துக்கிட்டையும் இருக்கிற மாதிரி கிடையாது என்கிட்ட. நான் எப்பவுமே அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்றாரு மன்ன மஜ்னு. ஸோ ஈவன் அவங்க வந்து கோவப்படுறதுலயும் வந்து அவங்களுக்கு வந்து அன்பு தான் தெரியுது. அதுலயும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இனிமை தான் என்ன கிடைக்குது. அதுதான் வந்து அன்போட பாதை. ஸோ இந்த பக்தி மார்க்கம் தான் நம்ம இந்த சரணாகதி நிலைக்கு அடிப்படையான ஒரு அவசியம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு அன்கண்டிஷனல் லவ் அப்படிங்கிறது எனக்குள்ள கொண்டு வர வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ இது எப்படி தொடங்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்னோட பயிற்சியிலிருந்து தான் இந்த விஷயங்கள் வந்து தொடங்கும். ஏன்னா நான் பயிற்சி பண்ண இப்போ என்ன சரணாகதி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை மட்டும் கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா அது நடக்காது. ஆனா இந்த பிராணாகுதியை நான் வந்து அனுபவிச்சு எனக்குள்ள அந்த தெய்வீகத்தை நான் வந்து ஒரு ஒரு தியானத்திலையும் நான் வந்து அனுபவிக்கும் போது என்ன ஆகுன்னா, ஆட்டோமேட்டிக்கா எனக்குள்ள வந்து அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது வரும். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த என்ன மாஸ்டரை பார்க்கறதுக்கு மாஸ்டர் அதுதான் வந்து என்ன சொன்னாருன்னா, நிறைய அபியாசிஸ் தாஜியை வந்து பார்க்கறதுக்கு நேர்ல காணா போறாங்க. நேர்ல போகும்போது அவர பார்க்க முடிஞ்சா அவங்களுக்குள்ள நெறைய சந்தோஷம் இருக்கு. பார்க்க முடியலன்னா ரொம்ப வருத்தத்தோட வராங்க. அதே மாதிரியே அவரு வந்து பார்த்து சிரிச்சா அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க. அவர் வந்து பார்த்து என்ன சிரிக்காம அப்படியே வந்து சீரியஸா இருந்தாருன்னா, அவங்க வந்து துக்கப்படுறாங்க. இது அத்தனையுமே வந்து ஏன்னா, நம்ம வந்து வெளி உலகத்துல நம்ம இந்த கண்ணும் கண்ணும் உண்டான உறவு கிடையாது இந்த உறவு. இதயமும் இதயமும் உண்டான ஒரு உறவு தான் மாஸ்டருக்கும், டிசைபிளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு அப்படிங்கிறது தான் அவர் வந்து சொல்றாரு. ஸோ இதயத்துல வந்து நமக்கு வந்து உள்ள என்னோட மாஸ்டரை என்னால வந்து பார்க்க முடியணும். அப்பதான் வந்து அந்த ஒரு உறவுல தான் வந்து உண்மையான சரண்டர் அப்படிங்கிறது வரும். வெளியில நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தா நமக்கு வந்து அது பிராக்டிக்கலும் கிடையாது. ஏன்னா அபியாசிஸ் அப்படிங்கும்போது ஏன்னா இப்ப இந்த காலத்துல ஏகப்பட்ட அபியாசிஸ் நமக்கு வந்து எண்ணிக்கை கூடிட்டு இருக்கும்போது, அந்த மாரி ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது பிராக்டிக்கலும் கிடையாது. ஸோ ஸோ கடைசியா என்ன வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கிருஷ்ணனோட கதைய வந்து தாஜி வந்து சொல்றாரு. ஏன்னா கோபிகளும் கிருஷ்ணரும் அவங்களுக்கு உண்டான உறவு வந்து என்ன நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அத வந்து நம்ம இப்ப புராணங்கள்ல அத ஒரு புரிதல் இல்லாம அவங்க வந்து தவறா அத வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து தாஜி சொன்னாரு. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணருக்கு வந்து 10 வயசு இருக்கும்போது என்ன கோபிகள விட்டு அவரு போறாரு. ஸோ 10 வயசு வரைக்கும் தான் பிசிக்கலி கிருஷ்ணர் வந்து என்ன கோபிகர் கூட இருக்கிறாரு.
ஸோ அப்ப இந்த 10 வருடங்கள்ல அவருக்கு வந்து கோபிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட இப்ப என்ன பாட்டி வயசுல இருக்கக்கூடிய கோபிகர்களும் இருக்கிறாங்க, அம்மா வயசுல இருக்கக்கூடிய கோபிகளும் இருக்கிறாங்க, அக்கா, தங்கச்சி எல்லா வயசுல இருக்கக்கூடிய கோபிகளும் இருக்காங்க. ஸோ அவங்க இதயம் வந்து அந்த என்ன கிருஷ்ணனோட என்ன பிரசன்ஸ்னால, அவரோட அன்புனால கம்ப்ளீட்டா உருகி, அந்த ஒரு அன்புல தான் வந்து அவங்க வந்து பாட்டு பாடுறாங்க, அவங்க வந்து டான்ஸ் ஆடுறாங்க, அவங்க வந்து என்ன கிருஷ்ணனை வந்து கூப்பிடும்போது கிருஷ்ணன் அவர்கிட்ட அவங்க கிட்ட அந்த இன்வோக் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பிரசன்ஸை வந்து என்ன கிருஷ்ணரோட பிரசன்ஸை அவங்க வந்து இழுக்கிறாங்க, உள்ள வந்து இழுத்து அவரை வந்து அங்க கொண்டு வராங்க. கொண்டு வர்றது வந்து கிருஷ்ணனோட மகிமை கிடையாது, அது கோபிகர் அவங்களோட மகிமை அப்படின்னு வந்து சொல்றாரு. ஏன்னா அவங்க அன்புக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர் இருக்கு. அந்த பவர்ல அந்த என்ன கிருஷ்ணனே அங்க வர வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து அவருக்கு வந்து உண்டாகுது. அதைத்தான் நம்ம வந்து மாஸ்டர் கிட்டயா இருந்தாலும் நம்ம வந்து அவரோட ப்ரெசன்ஸை நம்ம வந்து இன்வோக் பண்ண முடியணும். ஏன்னா அது நான் கண்ணை மூடி நான் எங்க உட்கார்ந்தாலும் அவரை நான் வந்து என் இதயத்துக்கு வந்து கொண்டு வர முடியும். அது கொண்டு வரது எப்போ பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என் அன்பு என் இதயத்துல வந்து அன்பு நிறைஞ்சிருக்கும் போது தான் அதை வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ இது தொடக்கம் எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேசின மாதிரி அனுபவம். அந்த அனுபவம் வந்து அப்ரிஷியேட் பண்றதும் ரொம்ப அவசியம். ஏன்னா, எனக்கு என்ன தியானத்துல கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதலும் எனக்கு கிடைக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதனால தான் நம்ம இதுல வந்து இப்ப என்ன டைரி ரைட்டிங்க்கு அவ்வளோ முக்கியத்துவம் குடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னா, அத அப்ரிஷியேட் பண்றது அப்படிங்கிறது அது நடக்காது. ஸோ ஒரு கிடைத்த விஷயத்த நம்ம என்ன முழுமையா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியணும். அத அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னா, அது என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். அது திரும்ப திரும்ப கிடைக்கும்போது அந்த விஷயத்து மேல ஒரு பிலீஃப் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஏன்னா, என்ன இப்ப இந்த பிலீஃப் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிலீஃப்க்கும் ஃபெய்த் ஏன்னா தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா 2க்கும் நம்பிக்கை அப்படிங்கிறது தான் ஏகதேசம் என்ன மொழிபெயர்ப்பு பண்ணீங்கன்னா, நம்பிக்கை அப்படிங்கிறது தான் அதுக்கு உண்டான மொழிபெயர்ப்பு இருக்கு. ஆனா பிலீஃப்க்கும் ஃபெய்த்துக்கும் இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 வேறுபட்ட வித்தியாசம் இருக்கு. ஏன்னா பிலீஃப்ங்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டெஸ்ட் பண்ணி அத வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை தான் பிலீஃப். ஆனா ஃபெய்த்ங்கிறது என்னன்னா, எனக்கு டெஸ்ட்டே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு என்ன திடமான ஒரு நம்பிக்கை. ஏன்னா, இப்ப அசைக்க முடியாத நம்பிக்கை அப்படிங்கிறது தான் வந்து ஃபெய்த் அப்படின்னு வந்து சொல்றேன். அதுல வந்து லாஜிக் எதுவுமே கிடையாது. நான் யோசிச்சு பார்த்து இது இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா டெஸ்ட் பண்ணி பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறது கிடையாது ஃபெய்த். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இப்ப என்ன அனுபவம் கிடைக்குது. அதுக்கப்புறம் அதிலிருந்து ஒரு பிலீஃப் கிடைக்குது. பிலீஃப்ல இருந்து எனக்கு அது ஃபெய்த்தா மாறுது. அது வந்து திடமான ஒரு நம்பிக்கையா அது வந்து மாறுது. அங்க இருந்து பார்த்தீங்கன்னா, கடைசியா நம்ம இதயத்துல வரக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த அன்கண்டிஷனல் லவ். எந்த கண்டிஷனுமே இல்லாம எனக்கு வந்து என் இதயத்துல இருக்கக்கூடிய எல்லா தடைகளுமே மறைபட்டு எனக்கு மிச்சம் இருக்கிறது அவரு மட்டும் தான் அப்படிங்கிற என்ன ஒரு நிலைய எனக்குள்ள வரும்போது தான் அந்த அன்கண்டிஷனல் லவ்வோட ஸ்டேட் வரும்போது தான் நேச்சுரலி சரணாகதி அப்படிங்கிறது எனக்குள்ள வரும். ஸோ டைரக்டா நான் இன்னைக்கு வந்து நான் இன்னையிலிருந்து சரணாகதி பிராக்டிஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஆனா நேச்சுரலா என் இதயத்திலிருந்து அது வந்து ஒரு மெச்சூரிட்டி அடைஞ்சு அது ஒரு அன்பா மாறி நான் வந்து நேச்சுரலி என் இதயத்தை வந்து அவர்கிட்ட சமர்ப்பிக்கிறது தான் வந்து இந்த சரண்டர் அப்படிங்கிறது. ஸோ இதுல நமக்கு வந்து என்ன உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா என்ன தெரியுதுன்னா, இது கடலோட ஒரு இமேஜ். கடல் மேல வந்து கடல் அலைகள், கீழே வந்து ஆழ்கடல். ஸோ கடல் அலை வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்னொன்னும் அது வந்து அசைஞ்சிட்டே இருக்கும்போது, நான் வேற அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து கிடைக்குது. ஆனா என்னைக்கு வந்து இந்த அலைகள் வந்து ஓயும்போது, அந்த கடலும் அலையும் வந்து வேற கிடையாது அப்படிங்கிற உணர்வு அப்பதான் வந்து வரும். ஸோ இதே தான் நம்மளுக்கு வந்து அலைகள் நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் அலைகள் குடுக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆணவம் நம்மளுக்கு வந்து அலைகள் குடுக்குது. அதே மாரி அந்த ஹார்ட் ரீஜன்ல இருக்கக்கூடிய இந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் எல்லாம் 2 இப்ப என்ன 2 தன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களுமே அந்த அலைகள் வந்து குடுக்குது. நம்ம இமோஷன்ஸ் இது அத்தனையுமே நம்மளுக்கு அலைகள் குடுக்குது. இந்த அலைகளை தாண்டி நான் வந்து அந்த ஒரு ஸ்டில்னஸுக்கு நான் என்னைக்கு கொண்டு வர முடியுதோ அந்த ஸ்டில்னஸ் வரணும்னா என்னோட ஆணவம் வந்து தணியணும் அப்படின்னா எனக்கு உண்டான ஒரே என்ன கிடைக்கக்கூடிய ஒரே டூல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரண்டர் அப்படிங்கிறது தான் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே டூல். ஸோ அது வரும்போது என்ன ஆகுதுன்னா ஸ்டில் ஆகும்போது
எனக்கும் எனக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வீகத்துக்கும் மாறுபட்ட ஒரு விஷயம் கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் எனக்கு வந்து அந்த நேரத்துல வந்து கிடைக்குது. இன்னொரு மிகப்பெரிய ஒரு புரிதல் என்ன நம்மளுக்கு வந்து வேணும் அப்படின்னா, ஏன்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, நம்ம இந்த சகஜ மார்க்கத்துல 1லிருந்து 13 புள்ளிகள் இருக்கு. 13வது புள்ளி நம்ம வந்து போகும்போது அப்போ வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா சரண்டர் அப்படிங்கிறது வரும், மர்ஜர் அப்படிங்கிறது அந்த நேரத்துல தான் நம்மளுக்கு வந்து வரும் அப்படிங்கிற ஒரு தவறான புரிதல் நம்மளுக்கு வந்து இருக்கு. ஆனா இந்த மர்ஜன்ஸ் அப்படிங்கிறது ஒரு புள்ளிலையும் நம்மளுக்கு வந்து மர்ஜன்ஸ் அப்படிங்கிறது நடக்கும். சரணாகதிங்கிறதையும் புள்ளியில இருந்தே நம்மளுக்கு வந்து அந்த சரணாகதி நிலையை எனக்குள்ள நான் வந்து அடைய முடியும். அது என்ன ஆகுன்னா, ஒரு புள்ளிய நான் தாண்டி அடுத்த புள்ளிக்கு நான் வந்து போகும்போது என்ன ஆகுன்னா, அந்த சரணாகதி இன்னும் ஆழப்படும். அந்த மர்ஜென்ஸ் இன்னும் வந்து லயாவஸ்தா இன்னும் வந்து ஆழப்படும். ஸோ இந்த ஆழ்ந்து, ஆழ்ந்து, ஆழ்ந்து கடைசியா 13வது புள்ளியில போம்போது, எதுவுமே வந்து மிச்சம் இல்ல. கடவுள் மட்டும் தான் என்ன மிச்சம் இருக்காரு அப்படிங்கிறது தான் வந்து அது வந்து காமிக்குது. ஸோ இப்ப இந்த உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா சூரியன் வந்து எல்லாத்துக்குமே வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சூரியன். அதே மாரியே குருவும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இவங்க கிட்ட நல்லா இருக்கணும், அவங்க கிட்ட வந்து நான் டிரான்ஸ்மிஷன் குடுக்கக்கூடாது அப்படின்னெல்லாம் யோசிக்கக்கூடிய என்ன ஒரு பீயிங் கிடையாது நம்ம குரு. அவங்களும் எல்லாத்துக்குமே டிரான்ஸ்மிஷன் குடுத்துட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து அவங்க அன்ப வந்து செலுத்திட்டு தான் இருக்காங்க. ஆனா எனக்கு நான் அத வந்து ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா, என் இதயத்தில இருக்கக்கூடிய தடைகள், ஏன்னா என்ன இதயத்தில இருக்கக்கூடிய ஜன்னல நான் திறந்தா மட்டும் தான் அந்த சூரியன் எனக்கு இருக்கு. இல்ல அப்படின்னா, உள்ள நான் வந்து கதவ சாத்தி, ஜன்னல சாத்தி நான் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கேன்னா, எனக்கு அந்த சூரியன் வந்து இல்ல. ஸோ எனக்கு சூரியன நான் வந்து அனுபவிக்கணும் அப்படின்னா, என் இதய கதவுகள் திறக்கணும். அந்த இதய கதவுகள் அப்படின்னா, அந்த கதவுங்கிறது தான் நம்ம ஆணவம். அந்த கதவுங்கிறது தான் வந்து நம்மளோட இந்த ஹார்ட் ரீஜியன்ல இருக்கக்கூடிய இந்த டுவாலிட்டீஸ் இதெல்லாம் வந்து அந்த கதவுகள் தான். அந்த கதவு அத்தனையும் என்னால வந்து திறக்க முடிஞ்சதுன்னா, எனக்கு என்ன நம்ம மாஸ்டர் வந்து எப்பவுமே நம்மளுக்கு முழுமையா என்ன இருக்காரு. நான்ங்கிறதே இல்ல. அவரு மட்டும் தான் அங்க வந்து என்ன மிச்சம் இருக்காரு. ஸோ கபீரோட ஒரு ஒரு என்ன குறள் வந்து ஒண்ணு இருக்கு. "When I was there, the Lord was not. Now the Lord is, and I am not. All the darkness vanished when I saw the light within." நான் இருக்கும்போது கடவுள் இல்லை. கடவுள் இருக்கும்போது நான்கிறது இல்லை. எனக்குள்ள இருந்த இருட்டு எல்லாமே எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒளியை பார்த்த உடனே இருட்டு எல்லாம் காணாம போயிடுச்சு அப்படிங்கிறது தான் வந்து கபீரோட இது. ஸோ இதுதான் நம்ம சரணாகதி அப்படிங்கிறது கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது இந்த ஒரு இதில் தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் பண்ணணும். கரெக்டாக 9 மணி ஆயிடுச்சு. ஸோ டைரெக்டாக நம்ம யூனிவர்சல் ப்ரேயருக்கு போயிடுவோம். நான் அதை அப்படியே சொல்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி அந்த யூனிவர்சல் ப்ரேயரை கேளுங்க.